இந்த வாழைக்காய் காரக்கறியை நம்ம பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியுது எல்லாமே நமக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இந்த ரெசிபியில் நிறைய அருமை பெருமைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ வாழைக்காய் காரக்கறிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கசகசா, முந்திரி, தேங்காய், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ இப்போ வாழைக்காவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்லா ஃபிஷ் ஃபிங்கருக்கெல்லாம் கட் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் மற்றதெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கோம். பூண்டை முழுசாக வச்சிருக்கோம் மேம். அப்படி போட போகிறோம்? இல்லை, அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அரைக்கிற வேலையா இல்லை குக் பண்ணுற வேலையா? எண்ணெயில் வதக்கணும். வதக்கிடலாமா? ஓகே. கடை டிஷ் பேப்பர் எடுத்து சத்த காயிட்டோம். ஏன்னா தண்ணியா இருந்தது. ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஓகே. வேணும்னா நிறைய ஊற்றிக்கலாம், இல்லை கம்மியாக கொடுத்து. எண்ணெய் நல்லா காயணும். இன்னும் காயவே இல்லை. அதுக்குள்ள நம்ம பூண்டை மட்டும் அரைச்சிடலாமா? பூண்டு தேங்காய் போட்டு அரைக்க போறோம். அப்போ ஒரு மாதிரி இல்லை, வெறும் பூண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது தேங்காய், முந்திரி, கசகசா. காயவே இல்லை, நல்லா காயணும். எண்ணெய் காயறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பூண்டு அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு தான் வைக்கணும். கொஞ்சம் தண்ணி வேணா ஊற்றிட்டு, தண்ணி வேணா கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? அங்கே ஜக்ல இருக்கு பாருங்கம்மா. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். மேம் நல்லா விழுது ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். போய் தனியாக எடுத்துடணுமா? ஆமாம், அதுலேயே போடக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோன்னா நல்லா ஃபைனாக விழுது ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இதை தனியாக இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு போடலாம். மேம் போடலாமா? நீங்கள் போடுங்க, நான் இதை கப்பில் எடுத்துடுறேன். எண்ணெய் தண்ணி இருக்கக்கூடாது. சூடு இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கணுமோ? ஓகே. ஸோ அங்கே எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். ஓகே. வானலியில் எல்லா வாழைக்காவையும் போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு நல்லா ஃபைன் அரைச்சி வச்சிருக்கோம். இதை இதில் இந்த கப்பில் போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டுமா மேம்? இது தேங்காய் இதெல்லாம் ஒன்றும் போட்டா அரைச்சிடுவோம்ல, தண்ணியிலே போட்டாங்க. ஆமாம், பூண்டை ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்கிறதுனால இதுலேயே பாதி இருக்கு. ஸோ அதை அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ மற்ற விஷயங்களை அரைச்சிடலாமா மேம்? ஒரே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துட்டு அப்படி ஆட் பண்ணிடலாம். தண்ணி அதுக்கு தேவைப்படுமா மேம்? ஆமாம், கொஞ்சமாக ஊற்றணும். ஓகே, ரொம்ப வேணா கொஞ்சமாக. ஃபைன். இப்போ பூண்டை அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் முதல்ல போட போகிறேன். முந்திரி, கசகசா ரெண்டு ஒன்றா போட்டு அரைச்சி ஒன்றா போட்டுடலாமா? முந்திரி எல்லாமே போட்டுடலாமா? போடலாம். தேங்காய் கம்மியாக தானே இருக்கு. ஓகே. அண்ட் கசகசாவும் அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஓகே, வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். பாருங்க, போதும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு.
தண்ணியாக ஊற்றிட்டீங்களா? மேம் பாருங்க. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றாம வச்சிருங்க. ஓ ஓரளவுக்கு நல்லா திக் ஆயிருக்கு பாருங்க மேம். போதும் 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 Okay. போதும். சூப்பர். அதை அப்படியே பவுலில் ஊற்றிடுங்க. இதை வேற ஒரு பவுல்ல வைக்கணுமா மேம்? இது கூட சேர்க்கக்கூடாது, தனியா வைக்கணும். தனியாக தான் அப்ப இதுலயே வச்சிருக்கேன். இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம தேவைப்படும் போது ஜார்ல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து முதல் வேலையில தான் இருக்கோம், பட் அரைக்கிற வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சாச்சு. வாழைக்காய் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைச்சப்பறம் தான் அடுத்த வேலை இல்லை மேம். இப்போ ஆமா. மற்றதெல்லாம் அரைச்சிட்டோமா? ஆமாம், அரைச்சாச்சு. அரைக்க வேண்டியது அவ்வளோதான். ஓகே, இங்கே ஒரு பிளேட் வேணும். இதோ தரேன். ஸோ இது எடுக்கிறதுக்கு பிளேட் வேணும்னாங்க மேம். பிளேட் ஒரு இருக்கு. டிஷ் பேப்பர் வாழைக்காய் டிஷ் பேப்பர் டிஷ்யூ பேப்பரா? ஆயிலாக இருக்கும். ஓகே. போதுமா மேம் குக் ஆனது? போதும் போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டால் நல்லா வந்துடும், ஆஹா. செவந்து வந்துடும். கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நமக்கு 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து மேம் அதை எடுத்து பிளேட்ல வைக்க போறாங்க, வாழைக்காய் ஃப்ரை ஆனதை. ஸோ வாழைக்காய் காரக்கறிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரைக்க வேண்டியது முடிச்சாச்சு. வாழைக்காவையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வாழைக்காவை பார்க்கும்போதே வந்து இன்னும் அதில் காரெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? செம மேம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கடாயில் அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது, எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணி அதே கடாயில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன போட போகிறோம்? ஃபஸ்ட்டு சோம்பு ம் தேவையான அளவு போட்டுக்கலாம். ம். அடுத்த பட்டை, அன்னாசிப்பூ ம். தேவையான அளவு. ரொம்ப வேணும் அதை தேவையான அளவு போட்டுக்கலாம். ம். பிரிஞ்சி அளவு முழுசாக போடக்கூடாது, அப்படியே பிச்சு நல்லா போடணும். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகும்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறதால பூண்டா மேம்? ஆமாம், இது இருக்கு. ஓ அரைச்சி வச்ச பூண்டு. ஆமாம். தானே பார்த்தேன், நம்ம பூண்டு முழுசா வச்சிருந்தோமே, அது காலியாச்சு, அரைச்சி வச்சுட்டோமே அப்படின்னு பார்த்தேன். அதான் போட போறோம். இது தேவையான அளவு தான். ஆஹா, அரைச்ச பூண்டு சூப்பர் மேம். ஓ அது போதுமா மேம்? போதும் போதும். ஓகே. நிறைய வாழைக்காய்னா ஒரு வாழைக்காய் தானே, ஆஹா, அதனால போதும். ஓகே. தேவையான அளவு ஆனியன். இன்னும் வேணுமா மேம்? இல்லை போதும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆஹா. உப்பு போட்டுக்கணும். இந்த எண்ணெய் நல்லா ஹைல இருந்ததால போட்ட உடனே எல்லாம் கடகடான்னு பதங்க. சீக்கிரம் ஆயிடும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு. ஆமா. இது மறுபடியும் தேவைப்பட்டா அது அவங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தக்காளி. ஆனியன் நல்லா வதங்கி இருக்குது. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். அதுலயே இந்த சில்லி பவுடர் எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்ல காரம் கம்மியா வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே. நம்ம காரக்கறின்னு பேர் வச்சிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வாழைக்காய் ஆயில்ல பொரிச்சு வச்சோம்ல, இது அப்படியே போட்டுடலாம். இதுதான் உதிரியாவே வரும். ஓகே. அது பரவாயில்லையா? ஆமா.
உப்பு காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ம்ஹும். இது ரவுண்டாகவும் வறுக்கலாம். ஆ. ரவுண்டாக வறுத்தாக்கா வெறும் வறுவல்னு சொல்லுவாங்க. ம்ஹும். அதனால தான் இந்த நீட்ட சைஸ்ல. அது பொரியல் மாதிரி ஆயிடும். ஓகே. ஆமா, இது எந்த வகை மேம்? இப்படி கலந்து சாப்பிடுறதா இல்ல பொரியலா? இது பொரியல்லாம் கிடையாது, கறி மாதிரி இருக்கும். ஆஹா, ஒரு ஸ்டார்டரா கூட வச்சுக்கலாம். ஆமா, ஃபைன். இது கும்பகோணத்துல ரொம்ப ஃபேமஸ். ஆஹா, கல்யாணம், காது குத்து, என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலே வாழைக்காய் காரக்கறி வச்சிருவாங்க. ஓகே. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ம். கொஞ்சம் காரம், பெரியவங்கலாம் காரம் சாப்பிடுவாங்க. ம். சின்ன பசங்க அவங்கள காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தேங்காய், ம். கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றினால கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஓகே. இப்போ அது கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ நம்ம அரைச்ச விஷயங்கள் மேம், இது அத்தனை தேவைப்படுமா? இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, நான் போடுறேன். நீங்க போதுமா மட்டும் கொஞ்சமாகவே போடுங்க. பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போடுவோம். போதும் போதும் போதும். இது நல்லா ஃப்ரை ஆகும். ஆஹா, எடுக்கிறப்பயும் அதே உதிரியாவே வரும். ஆஹா. தண்ணி எல்லாம் ஊற்ற தேவை கிடையாது. இந்த ஆயிலே உங்களுக்கு ஃப்ரை. ஆமா, ஃப்ரை ஆயிடும். கரெக்ட் தான். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண ஐட்டங்களோட மற்ற விஷயங்கள்லாம் சேர்க்கும்போது, மசாலா சேர்க்கும்போது அது வேற ஒரு டேஸ்ட் இல்லையா? ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்ம வேக வச்சு அதை சேர்க்கும் போது கிடைக்காது. மேம், இதை உருளைக்கிழங்குலையும் பண்ணலாமா? உருளைக்கிழங்குல அது எப்படின்னு தெரியல. நான் வாழைக்காய் ஏன் எதுக்கு அப்படின்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இதே மாதிரி கட் பண்ணுவாங்க. பட் செய்யலாம், செய்யறவங்க செய்யலாம். நாங்க உருளைக்கிழங்குல செஞ்சது கிடையாது, வாழைக்காய் மட்டும் தான் செஞ்சோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, உருளைக்கிழங்கு மசாலா நம்ம யூஸ்வலா வீட்டுல செய்வோம். அது கூட இந்த கேஷு, கசகசாலாம் அரைச்சி ஊத்தணும் அப்படின்னா உருளைக்கிழங்கோட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒண்ணுமே தேவைப்படாது இல்ல மேம்? வெங்காயம் கொஞ்சம் காரம் போட்டா போதும். இதை வேணா கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். ஆஹா, நல்லா டேஸ்ட் அந்த ஃப்ளேவர். ஓகே. ஆமா, இஞ்சி பூண்டு விழுதா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே கரைஞ்சிருச்சு, ஆனியன் எதுவுமே தெரியல பாருங்க. ஓகே. ஸோ அந்த மசாலா அப்படி சூப்பரா இருக்கணும். ஆமா. ஓகே. ஸோ மேம் வந்து சொல்றதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெசிபியை குக் பண்ணி முடிக்க போறோம். வாழைக்காவும் பார்த்தீங்கன்னா முழுசாவே இருக்கு. அண்ட் முக்கியமா அந்த ஷேப் மாறாம இருக்கணும் இல்லையா மேம்? அதுதான் இந்த காரக்கறிக்கு இந்த ஷேப்ல இருக்கும். ஆமா, ரவுண்டாலாம் போடக்கூடாது. நீட்டாக தான். ஓகே. இது ஒரு வாழைக்கால ட்ரை ரெசிபி, கறி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கு நல்ல ட்ரையா காரமா. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சுட்டாங்க. ஓகே. எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓகே. மசாலா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இப்போ நம்ம இந்த கறியை பிளேட்ல எப்படியே வச்சிடலாம்ல மேம்? வைக்கணும். ஏன்னா வந்து வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பில் வைக்கும்போது இந்த ஷேப் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால அப்படியே வச்சிடலாம் மேம். இதுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவும் அவ்வளோதான். கருவேப்பிலை தேவையான போட்டுக்கலாம். பசங்க எல்லாம் பொறுக்கி வச்சிருவாங்க, வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படின்னாங்க, தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு. யூஸ்வலாக அது எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் தனியாக, நம்ம ரெசிபி தனியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவ்வளோதான் மேம், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆஃப் பண்ணிடலாங்களா? ஓகே. இப்போ எடுத்து வச்சிருவோமா? எடுத்து வச்சு இப்போ இதை வந்து பார்த்து நிதானமாக வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா அந்த வாழைக்காவோட ஷேப் முடிஞ்ச வரைக்கும் உடையாமல் எடுத்து வைப்போம். உடையாம தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா அதுதான் பார்க்கறதுக்கு அழகுங்கிறதுனால இருக்கட்டுமா? இதை வைக்க வச்சிடலாமா? கொஞ்சம் அந்த மசாலாவெல்லாம் இந்த பக்கம் வைப்போம், ஏன்னா நம்ம அதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட இருக்கு.
ஆமாம் மேம். இதோ ஒரு பீஸை நான் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு சரி வச்சுட்டு அதை நம்ம வேணும்னா மேலே மசாலா நீங்கள் ஆ, ஆட் பண்ணணும்னா பண்ணிடுங்க. ஓகே சூப்பர். ஸோ இப்போ இந்த வாழைக்காய் காரக்கறி நமக்கு கிடைச்சாச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்க்குறோம். வாழைக்காவை எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வாழைக்காவை வானலியில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். அதை எந்த கலரில் எப்படி எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பூண்டை எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் தேவையான அளவு, கேஷ்யூஸ் தேவையான அளவு அண்ட் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெயை கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மராத்தி மொட்டு, சோம்பு, பட்டை அண்ட் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூண்டை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பூண்டு விழுத போடணும். பூண்டு விழுது கொஞ்சம் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்கிறதுனால உடனே குக் ஆகிடும். அடுத்து வந்து நறுக்கிய வெங்காயம் போடுறோம். இது ரெண்டுத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அண்ட் இது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளியை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு அப்படிங்கும்போது மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூளை போட்டுட்டு வாழைக்காவை நம்ம நல்லா குக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காவை ஆட் பண்ணுறோம். வாழைக்காவை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வாழைக்காவை குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த ரிச் விழுது அதை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக குக் பண்ணிட்டு நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் வாழைக்காய் காரக்கறி. ஸோ ஒரு ட்ரை ரெசிபி வாழைக்கால அண்ட் கறி அப்படின்னா வந்து நமக்கு நான்வெஜ் கறியா இல்லை வாழைக்காவா அப்படின்னா வெஜிடேரியன்ஸ்க்கு வாழைக்காய் தான். அந்த மாதிரி ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மேம் வந்து கொஞ்சம் அளவாக தான் காரம் போட்டிருக்காங்க. கம்மியா பசங்க எல்லாம் சாப்பிடணுங்கிறது. மற்றபடி என்ன போட்டுக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மலாம் சூப்பராக காரம் சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் வேலை. காரத்தில் நீங்கள் ஸ்பைசியாக என்ன ரெசிபி கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிங்க அப்படின்னா காரக்கறி வேறு லெவலில் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாழைக்காய் காரக்கறி. என்ன அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு வேறு விதமான நிறையா ரெசிபி பார்த்துட்டோமா. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நம்ம வந்து வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்லாம். அடுத்த நாளே வீட்டில் குழம்பு, ரசம், மோர், தயிர் இதெல்லாம் வச்சு ஃபுட் இல்லை நமக்கு பிடிச்ச நான்வெஜ் ரெசிபிஸ் இருந்து அதில் சாதத்தை சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும். ஸோ பிடிச்ச ஃபுட் அப்படிங்கிறது டெய்லி சாப்பிடுவீங்களா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஸ்டேட் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், சேட்டாக இருக்கலாம். பட் அது ஒன்ஸ் இன் அ வைல் மட்டும்தான். பட் நம்ம சவுத் இந்தியன் ரெசிபி தான் நமக்கு எப்போவுமே பிடிக்கும். நம்ம ஒரு போகிறோம் ஒரு டைனிங் டேபிளில் நம்ம போய் உட்காந்து இந்த தட்டு முழுக்க நிறையா விஷயங்களை வச்சு ரைஸை வச்சு சாப்பிட்றது தான் நமக்கு சவுத் இண்டியன்ஸ்க்கு பெருமை. அப்படி இருந்தால் தான் அந்த தட்டுக்கு அந்த விருந்துக்கே ஒரு பெருமை. ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கிற ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி இது.